குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மெடலை பற்றி எதுவும் பேசுகிறதில்ல. ஏன்னா இந்த மெடல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. இது வந்து வேறு லெவல். அதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஸோ இந்த வரலாறில் அது என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது இதை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை அறிஞ்சவங்க ஆதாரங்களோட இன்றைக்கி வரைக்குமே வந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவும் இல்லாமல் நம்ம சிவனும் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இந்த மெடலை நம்புகிற ஒரு சிலரை அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்கார். இது இப்போ கிடையாது, ரொம்ப நாளாக வந்து இந்த மெடல் எப்போல்லாம் ரொம்ப ஆடுதோ அப்போல்லாம் வந்து சில விஷயங்கள் வெளியே வரும். அவங்கள நம்பிட்டு இருந்தவங்களும் அங்கேருந்து விலகி போயிடுவாங்க. ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மெடலுக்கு தோல் கொடுத்து கூடவே இருக்கிறது ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் கூட இருக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் கூடவே இருக்கார். அது வந்து இந்த மிக்சர் புருஷன் மட்டும்தான் கூட இருக்கார். மீதி எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சு விலகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து நியூ பேட்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நியூ பேட்சா இல்லை வந்து இதை பற்றி தெரிஞ்சுமே கண்மூடித்தனமாக நம்புகிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன், இந்த மெடலோட லைவ் நேத்திக்குன்னு நினைக்கிறேன். அந்த முடிய போகிற டைமில் நான் பார்த்தேன். அப்போ வந்து கொஞ்சம் பேர் அது இது உருட்டிட்டு தான் இருந்துச்சு, அது உருட்டுறது கூட ஓகே தான் இல்லை தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் போடுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு மோட்டிவேட் பண்ணி அட்வைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நிறைய பேர், அதாவது கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது மட்டும் இல்லை, ஒரு 2 சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க கூட இந்த மெடலுக்கு அட்வைஸ் பண்ணி வீடியோலாம் போட்டுருக்காங்க. அதாவது நம்ம இந்த புரோக்கரை சொல்கிறோம் இல்லையா, ட்ராமா கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி கதறோம். இருந்தாலுமே இன்னும் சிலர் வந்து அந்த சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த சுக்கா தோழிக்குன்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ நமக்கு தோணும் இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களே பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து மெடலை பற்றி தெரிஞ்சு கமெண்ட்ஸ் போடுறாங்களா இல்லை தெரியாமல் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்னும் அவங்களுக்கும் சிவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து உணர்த்துவார். ஏன்னா சிவனை வச்சு விளையாடுறவங்க வந்து கண்டிப்பாக சிவன் கையாலே அதுக்கான தண்டனையை வாங்கிக்குவாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆரம்பத்தில் இருந்து இந்த மெடலை பற்றி. அதாவது இந்த புரோக்கர் வந்து இந்த மெடலுக்கு ரோல் மாடலாக இருக்கார் எல்லா விஷயத்துலையுமே. அது நிறைய பேருக்கு புரிஞ்சு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த மெடலோட அந்த கெட்டப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கோட் போட்டுட்டு மெடல் ஒன்று பின் பண்ணிக்கிட்டு கழுத்தில் உத்ராட்சை கொட்டை நெத்தியில் பட்டை அதெல்லாம் போட்டுட்டு கையில் ஒரு நோட் புக் வச்சுட்டு ரொம்ப பவ்யமாக உட்காந்து பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த புரோக்கரை பற்றியும் கட்டப்பையன் பற்றியும் பேசுவாங்க. நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர், என் நாக்கில் சரஸ்வதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவாங்க. நிறைய பேர் அந்த கெட்டப்பை பார்த்துட்டு கூட, நான் கூட அந்த கெட்டப் பார்த்து தான் போயிட்டு இதோட வீடியோஸ்லாம் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன தான் கெட்டப் போட்டாலும் அதையும் தாண்டி ஒரு திருட்டு கலை அந்த முகத்தில் இருக்கும். ஆனால் அந்த பேசுகிற விஷயம், ஏன்னா அந்த டைமில் புரோக்கரும் கட்டப்பையும் வந்து ஓவராக ஆடிட்டு இருந்ததுனால நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசுகிறவங்கள வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்படித்தான் நானுமே வந்து இந்த மெடலை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இது அதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மெடல் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ உட்காந்து யோசிக்கும்போது தான் இந்த மெடலுக்கு ரோல் மாடல் வந்து இந்த புரோக்கர் தான். புரோக்கரை பார்த்து தான் இது நிறைய விஷயங்களை வந்து காப்பி பண்ணுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. அதாவது ஆரம்பத்துலேயே தெரியும் இது வந்து புரோக்கரை பார்த்து காமெடிக்கு ட்ரை பண்ணும், கட்டப்பையை பார்த்து கவர்ச்சிக்கு ட்ரை பண்ணும், ஒத்தரோசாவை பார்த்து நடிப்புக்கும் ட்ரை பண்ணும். இது மட்டும் கிடையாது, இப்போ ஆரம்பத்தில் இந்த மெடல் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இந்த புரோக்கருக்கும் கட்டப்பை மேலேயும் சொல்லியிருக்கு. அதாவது இந்த கட்டப்பை வந்து ஆபாசமாக ட்ரெஸ் போடுறது, தண்ணி அடிக்கிறது, லைவில் சாப்பிட்றது, குழந்தைங்களை கவனிக்காமல் ஹாஸ்டலில் விட்டுட்டு ஒரு கள்ள உறவில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த புரோக்கர் வந்து உழைக்காமல் வேலைக்கு போகாமல் ஊரை ஏமாற்றி மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறது. இந்த விஷயத்தை பற்றிலாம் வந்து இந்த மெடல் வந்து நிறைய பேசியிருக்கு. ஆனால் இப்போ அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மெடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். ஆபாசமாக ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கட்டப்பையை சொல்லி இப்போ மெடல் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் போடுது. ஆனால் இது வந்து ஆடை சுதந்திரம்.
அதே மாதிரி கட்டப்பை வந்து தண்ணி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒத்துக்கிறா. ஆனால் இந்த மேடம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் எல்லாருக்கும் ஏன் கூட இருக்கிற சப்போர்ட்டர்ஸ்க்கே தெரியும். நம்மளும் நிறைய ஆடியோஸ்லாம் கேட்டிருக்கோம், அது தண்ணி அடிச்சுட்டு வளர்னதெல்லாம். இன்றைக்கி வரைக்குமே கூட தண்ணி போட்டுட்டு லைவ் போடுறதுலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளை கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடமும் அதே மாதிரி தான். என்ன ஒன்று அவள் ஹாஸ்டலில் விட்டுருக்கா. இந்த மெடல் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சுக்கும், ஆனால் இது கவனிக்காது. இது வந்து வெளியே ரோமிங்லேயே இருக்கும். அவன் பாவம் அந்த மிக்சர் போர்ஷன் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. இன்னொரு விஷயம், லைவில் வந்து கட்டப்பை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லுவாள். கட்டப்பைவாது ஏதாவது 1-2 நாள் வந்து லைவில் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த மெடல் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, சாமி சோறு போடுது அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, ஓசி சோறு எவன் வாங்கி கொடுத்தாலும் உட்காந்து கட்டுன்னு கட்டி அதை வீடியோ எடுத்து போடும். இன்றைக்கு வரைக்குமே வந்து போடுது. ஓசி சோறு யார் வாங்கி கொடுத்தாலும் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ கட்டப்பை என்னெல்லாம் பண்ணாலோ அதை விட ஒரு படி மேலேயே இப்போது மெடல் பண்ணிகிட்ருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் பண்ணது. புரோக்கர் பார்த்தீங்கன்னா உழைக்காமல் ஊரை ஏமாற்றி காசு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் இது என்ன உழைக்குது, இவன் புருஷன் எங்கே உழைக்கிறான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதுவும் உட்காந்துட்ருக்கு. ஒன்று போனால் நான் வந்து டீச்சர் வேலைக்கு தான் போவேன், அப்படி இல்லைன்னா கூழ் காய்ச்சி விற்பேன், இல்லைன்னா கொட்டையை உடைப்பேன். அந்த வேலையாவது அது ஒழுங்காக பண்ணுதான்னு பார்த்தா அதுவும் ஒரு 10 நாள் செய்யும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு லைவ் போட்டு உட்காந்துக்கும். ஸோ இதுவும் உழைக்காமல் ஊரை ஏமாத்துறது எப்படி அப்படிங்கிறதையும் புரோக்கர்கிட்ட கற்றுக்குச்சா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அந்த வேலையும் இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் மெடலுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது. புரோக்கருக்கு வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு எதுவும் காரணமே தேவையில்லை. இன்றைக்கி அமாவாசைன்னு சொன்னால் இந்த அமாவாசை காசு போடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி கூட அவன் பிச்சை எடுப்பான். ஆனால் அதுக்கும் காசு போட ரெடியாக இருப்பாங்க. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கும் காசு போட்டு பூசணிக்காய் வாங்கிக்கோ, தேங்காய் வாங்கிக்கோ, முடிஞ்சால் 2 கிலோ மீன் கூட வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து காசு போடுவாங்க. ஆனால் நம்ம மெடல் வந்து அப்படிலாம் கிடையாது. சில பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து காசு கேட்பாங்க. ஹெல்ப், அதாவது பிச்சை வந்து புரோக்கருக்கு, இவங்களுக்கு வந்து ஹெல்ப். அது எப்படி கேட்பாங்கன்னா, என் பிள்ளைக்கு வந்து படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கேட்கல, அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, எனக்கு நீங்கள் வந்து என் பிள்ளையோட படிப்புக்கு காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு வரி இருக்குது, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது இதோட அர்த்தம் சிம்பிள் தான், பிச்சை எடுத்தாவது படி அப்படிங்கிறது தான். நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல, மெடல் வந்து பிச்சை எடுத்தாவது தன் பிள்ளையை வந்து படிக்க வைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தை வச்சுங்க, பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர படிச்சுட்டு பிச்சை எடுன்னு யாரும் சொல்லலை. ஒரு சில்வர் மெடலிஸ்ட்டு, ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு, நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கிறேன்னு சொன்னவங்க இவ்வளோ படிச்சுட்டு வந்து பிச்சை எடுக்கிறது வந்து அது அந்த படிப்புக்கு தானே கேவலம். அதாவது நிலையான செல்வம்னு சொல்லிட்டு கல்வியை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கல்வியை வச்சு இந்த மெடல் என்ன பண்ணுச்சுங்கிறது சத்தியமாக யாருக்குமே தெரியல. ஆனால் வெறும் அந்த வாயை வச்சு நிறைய இப்போ மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அந்த கல்வினால் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதால் எந்த விஷயத்தையாவது சொல்ல முடியுமா? ரெண்டாவது, இந்த மாதிரி படிப்புன்னு சொல்லி பிச்சை எடுக்கும், ஹெல்ப் கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாமீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஹெல்ப் கேட்கும். இது வந்து வாயை விட்டு ஊர் வம்பெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கும் வந்து மக்கள் தான் பணம் கொடுத்து ஜாமீன் எடுக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது கூட ரெக்வெஸ்ட் பண்ணிலாம் கேட்காது, நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல நான் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்துட்டு ஐயோ டீச்சர் வந்து ஜெயிலுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு எல்லோரும் காசு போடணுமா, இது ஒன்று. அப்புறம் நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும், இந்த புளிச்சக்கீரை, ரேஷன் அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஏன்னா நான் பாரு காசு இல்லை இதெல்லாம் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு இன்டெரக்டாக புரிய வச்சு அது மூலமாகவும் கலெக்ஷன் பண்ணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்திருக்கு. இது லேட்டஸ்ட்டாக கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் இந்த கூழ் கடைக்கு கூட காசு வாங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டியை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊற்றி முடியாச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோக்கர் என்ன பண்ணானோ, கட்டப்பை என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டே வந்த மெடல் இப்போ கடைசியாக புரோக்கர் வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான் இல்லையா, அதை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக கொண்டு வந்த கேரக்டர் தான் இந்த சொரி. அதாவது சொரியை வந்து இதுக்காக கொண்டு வரல, அது நான் வேறு விஷயத்துக்காக எடுத்துகிட்டு வந்துச்சு. அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவியாச்சு.
இப்போ வந்து சொரி வந்து ஒரு செல்லா காசு ஒன்றும் இல்லை. ஆனாலுமே இந்த மெடல் வந்து எவ்வளோ ஒரு கிரிமினல் பாருங்கள், அந்த கிரிமினல் மைண்டு பாருங்கள். சரி இவன் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான், அட்லீஸ்ட் இவனை வச்சு ஒரு கண்டென்ட்டாவது போடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ட்ராமாவை ஆரம்பிச்சிருக்கு. இது நிறைய பேருக்கு புரியலை இன்னுமே. அதாவது நம்ம புரோக்கர் கூட இந்த பொண்டாட்டி வப்பாட்டி ட்ராமா போடுறான் இல்லையா, அதே தான் இந்த அம்மாவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் கூட வந்து பொண்டாட்டி ஒரு வீட்டில் வெப்பாட்டியை ஒரு வீட்டில் வச்சுட்டு தான் அவன் வந்து கண்டென்ட் எடுத்தான். ஆனால் இந்த மேடம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் மேடம்க்கு. அதனால் ஒரே வீட்டில் 2 பேரையுமே வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்னோட பழைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது இந்த புரோக்கர் வந்து இப்படி 2 பொண்ணுங்களை வச்சு கேவலப்படுத்திட்டு இருக்கான். இதே ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா நீங்களாம் கேள்வி கேட்பீங்கல்ல, ஏன் இந்த புரோக்கரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு பொண்ணு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு தான். யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சிவன் வந்து அதையும் உணர்த்தியிருக்காரு. இப்படியும் சில பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த மெடலை பற்றி காமிச்சிருக்காரு. ஆனால் இதையும் மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. அது ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் புரியல, இதுவும் வந்து ஒரு கண்டென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, புருஷன் வந்து அந்த லைவில் நான் கேட்டது, இப்போ மிக்சர் மாமா வந்து டைவர்ஸ் கேட்குறாரு. அதாவது இந்த சொரியால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், இவனால் என் வாழ்க்கை போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறாங்களாமா. ஸோ வந்து மிக்சர் வந்து நான் டைவர்ஸ் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எவ்வளோ காமெடியாக இருக்குது. அதாவது சங்கீதா இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்ற மொமெண்ட் தான் எல்லாருக்குமே. இந்த வயசுக்கு அப்புறம் அவர் வந்து டைவர்ஸ் கேட்குறாரு. ஆக்சுவலி அவர் புருஷனே கிடையாது. அதாவது புருஷனா இந்த மெடல் கிட்ட வேலை பார்க்குறவர். அவர் எப்பவுமே இந்த வேலையை ரிசைன் பண்ண மாட்டார், ஏன்னா அவருக்கு வேறு வேலை கிடையாது. ஆனால் இந்த மேடம் உட்காந்துக்கிட்டு அவர் டிவோர்ஸ் பண்ண போகிறாரு, நான் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, நான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரலாம் அப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட கதை ஓட்டிக்கிட்டு அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், காரில் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட். அப்போல்லாம் கூழ் வண்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கார் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுலேயே நல்லா புரிஞ்சிச்சு. நேற்று எப்போ இந்த டிவோர்ஸ் மேட்டரை வந்து மெடல் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு, இது புரோக்கரை பார்த்து எடுக்கிற ஒரு கண்டென்ட் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் வந்து புருஷன் டைவர்ஸ் பண்ணுவாரா, சோரி கூட மறுபடியும் இவங்க சேருவாங்களா, இல்லை வேறு யார் கூடயாவது சேருவாங்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணுறாங்களாம். இது நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். இப்போது ஒரு புருஷன் வந்து இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல, வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னும்போது, ஒரே வீட்டில் இருக்கும்போதே இவங்க மேடம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ண போகிறேன், அடுத்தது ஃப்யூச்சரில் யாராவது வரலாம், என்னை பற்றி தெரிஞ்சவங்க வந்து வரலாம் அப்படின்லாம் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நார்மலாக நம்ம வீட்டிலலாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்குமே என் புருஷன் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னா நான் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஃப்யூச்சர் இன்னும் எதுவுமே முடிவாகலை, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தனை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்லாம் பேசுகிறது வந்து எந்த ஒரு சாதாரண குடும்பத்தையும் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் இந்த வலைத்தளத்தில் இந்த புரோக்கர் மாதிரி, இந்த மெடல் மாதிரி ஆட்களோட குடும்பத்தை இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இதைத்தான் வந்து சமுதாய சீர்கேடு, சமூக சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரும். ஸோ நான் அப்சர்வ் பண்ண விஷயம் இதுதான். மெடல் வந்து ரோல் மாடலாக நம்ம புரோக்கரை எடுத்துக்கிட்டு, புரோக்கரும் கட்டப்பையும் என்னென்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக புரோக்கர் பண்ண அதே வேலையை தான் ஃபேமிலி ட்ராமா கண்டென்ட்டை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதோட கூட சேர்த்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துருக்கு. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுங்க, வளருங்க, பெரிய ஆளாக ஆகுங்க, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான், வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் திருப்பி மறுபடியும் உங்கள் பர்சனலு, இந்த பப்பாட்டன், புருஷன் டைவர்ஸு, இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை இன்னுமே மறுபடியும் முட்டாளாக்குற வேலையை மட்டும் மறுபடியும் பண்ணாதீங்க. ஏன்னா அதை தான் பண்ண போகிறாங்கன்றது நல்லா எவிடெண்ட்டாக தெரியுது. இனிமேல் பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.